ஓம் சாந்தி சகோதரர்களே, வாங்க. பிரதர், எனக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு கேள்விக்கு பதில் கொடுங்க. சொல்லுங்க. அடிக்கடி ஷூபாவா சொல்றாரு, பெகர் டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலைக்கு எப்படி வருவது அப்படின்றத எனக்கு விளக்கம் கொடுங்க பிரதர். பிச்சைக்கார நிலைமையிலிருந்து இளவரசனாக மாறுவது எப்படி என்பதான உங்கள் கேள்வி. ஆமாங்க பிரதர். பரவாயில்லைங்க. நாம் பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது நம்முடைய மனம் போன போக்கோ அல்லது நம்முடைய பெற்றோர் காட்டிய வழியிலேயோ அல்லது குருமார்கள் காட்டிய வழியிலேயோ விகாரங்களுக்கு வசமாய கர்மங்கள் செஞ்சு ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ புருஷ உத்தம சங்கமத்தில் யாருடைய வழிபடி வாழ்கிறோம்? பரமாத்மா பிரம்மா மூலம் கொடுத்த ஞானம், அதாவது சுயம் பற்றிய அறிவு, பரமாத்மா பற்றிய அறிவு, காலத்தை பற்றிய அறிவு, கர்மத்தை பற்றிய அறிவு, இயற்கையை பற்றிய இந்த 5 வகையான ஞானத்தை கேட்டு சிவபாபா கொடுத்த மேன்மையான வழிபடி நம்ம வாழ்க்கையை தொடங்குகிறோம். அப்போ இங்கே பரமாத்மாவிடமிருந்து நம்ம ஆசையில் பெறன்னு சொன்னால் முற்றிலும் சர்வஸ்வ தியாகியாக மாறணும். என்னவா மாறணும்? சர்வம்ச தியாகி. எதுவும் எனதில்லை, எல்லாம் உனது. கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது நடந்தால் தனக்கு நினச்சிக்கிடுவாங்க, கெட்ட நினச்சா கடவுள் சோதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அதே மாதிரி நல்லதெல்லாம் என்ன நினைப்பாங்க, கெட்டது வந்தால் மற்ற அதெல்லாம், அதாவது மனம் வெறுக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதாவது கசப்பான ஆளுங்க வந்து கடவுள் சோதிக்கிறேன்னு சொல்லி பழியை பாரத்தை யார் மூலம் கடவுள் மேலே போடுவாங்க. அந்த மாதிரி இங்கே கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல பொருட்களுமே எல்லாமே இறைத்தந்தை கொடுத்தது அப்படிங்கிற சர்வஸ்வ தியாகியாக இருக்கணும். தியாகியாக மாறினு எனதுன்ற தன்மை நம்மகிட்ட எதுவும் இருக்காது. எனதுன்ற அப்படின்னு பார்க்க நம்மகிட்ட இருக்கிறது என்ன? அந்த உடல் தான் இருக்குது. உடல் மற்றும் உயிர். உடல் என்பது நம்முடைய பெற்றோர் கொடுத்தது. உயிர் என்பது பரமாத்மாவுடைய, ஆத்மா பரமாத்மா சொந்தமானது. இப்போது உடல் சார்ந்த அனைத்தும் நல்லவை, நம்மிடம் அனைத்துமே எல்லாமே இறைவனுக்கு கொடுத்து இறைவனுடைய அர்ப்பணிச்சுட்டு ஒவ்வொன்றையும் நடைமுறை கொண்டு வருவதற்கு என்ன வழின்னு சொல்லி அவர்கிட்ட மேன்மையான வழி அல்லது ஸ்ரீமத் கேட்டு அது நடக்கிறது இல்லைங்களா? அவர்கிட்ட உரிமையை வாங்கி ஏன்னா அவர்னு சொல்ல நமக்கு எந்த உரிமையும் கிடையாது சுயமாக பயன்படுத்துறது. ஏன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பரமாத்மா ஒப்படைச்ச பிறகு நம்மளோட உரிமை கிடையாது இல்லையா? நம்மளுக்கு மனம் போன போக செலவழிக்கோ அதை எடுத்து பயன்படுத்த நம்மளுக்கு உரிமை கிடையாது. அப்போ அவருடைய வழிப்படி அதை என்ன செய்கிறோம்? நம்முடைய மேன்மையான பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக அதை பயன்படுத்துகிறோம். அப்போ முதல் பாக்கியம் என்ன? நம்ம சர்வசக்தியாக நம்முடைய இருக்கிற பாபாவுக்கு பரமாத்மாட்ட நம்ம அர்ப்பணிக்கும் போது கடவுள் நம்ம என்ன செய்ய நம்முடைய மாறிடுறார். தியாகம் பண்ணாதான் நம்முடைய இருக்கிற பாபாவுக்கு அர்ப்பணிக்கும் போது தான் அவர் நமக்கு மாறுவார். அப்போ முதல் பாக்கியம் என்ன? சர்வ சம்பந்தங்கள். அப்போ நமக்கு பாக்கியம் சரியாக கிடைக்கிறார். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ஒவ்வொன்றையுமே தியாகம் பண்ணிவிட்டு அவர் காட்டக்கூடிய வழிப்படி எப்படி செலவழிக்கும் அவருடைய ஸ்ரீமதி கேட்டு செய்யறதுனால தான் இங்கே கேட்பது என்பது இங்கே பெக்கர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பரமாத்மா கொடுக்கக்கூடிய அந்த மேன்மையான வழிப்படி ஒவ்வொன்றையும் பரமாத்மா வழி கேட்டு நம்ம நடக்கிறோம். ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம். அது மூலம் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய அப்பா நமக்கு பாக்கியசாலியை கிடச்சிருக்கிறாரு. அப்போ அப்படி வரும்பொழுது எதுவுமே நமக்கு வீணாகாமல் பாபா நமக்கு என்ன செஞ்சுறாரு? இளவரசனை மாற்றிடுறாரு. ஆக பாபாவோட இருக்கிறதெல்லாம் அப்பாட்ட கொடுத்துட்டு அதை எப்படி பயன்படுத்தணுன்ற வழிமுறைகளை மேன்மையான வழியை கேட்டு அவர்கிட்ட வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். அதன் மூலமாக பாக்கியம் நமக்கு பாபா உருவாக்குறார். அப்போ வாங்கி நாமளும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். நமக்கு தியாகம் பண்ணிவிட்டு அது எப்படி நம்முடைய எதிர்கால பாக்கியத்துக்காக உருவாக்குறது, செயலில் பயன்படுத்துன்றதை ஒவ்வொன்றுக்கும் மேன்மையான வழி அவர்கிட்ட கேட்டு வாங்கி நடைமுறை கொண்டு நாமும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களா? இதற்கு பேர் தான் பிச்சைக்கார நிலைமையிலிருந்து இளவரசனாக மாறுவது என்பது பொருள். ஆக இதற்கு சர்வன்ச தியாகி என்பது முதல் ஆதாரம். ஏன்னா தந்தை நிராகாரர் இல்லையா? அவருக்கு நம்ம மாதிரி பிறப்பிறப்பு சக்தியில் வராதவர் இல்லைங்களா? அப்போ தந்தையை நாம் நம்முடைய சர்வ சம்பந்த அனுபவங்களில் கொண்டு வரோம்னா முதல்ல நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட தியாகம் பண்ணிவிட்டு அவர் காட்டக்கூடிய வழிபடி எப்படி நடக்கணும், அடுத்து என்ன செய்யணும் கேட்டு அவர்கிட்ட உத்தரவை வாங்கி அதை பயன்படுத்தணும். உடல் மனம் பொருள் இது எல்லாத்தையும். அப்போ நம்முடைய பாக்கியம் என்பது என்ன ஆயிடுது? நாமளும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கு அனுபவத்தை சொல்கிறோம். அப்போ அவங்களும் நல்லா ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பிச்சைக்காரன், அதாவது பெக்கர் டு பிரின்ஸ். புரிஞ்சுட்டிங்களா? நல்லதுங்க. ரொம்ப நன்றி. எளிய முறையில் தாரணை பண்ண வச்சிங்க. நல்லதுங்க. சுபாபாவுக்கு ரொம்ப கோடி நன்றி. இது இந்த ஆழமான அறிவுபூர்வமான விளக்கத்தை கொடுத்து
தபஸ்வி ஞானி யோகி ரமண முருகன் பிரதருக்கு எல்லாம் என் தந்தை நன்றி. எல்லாம் என் தந்தை ஸ்ரீபிதா கொடுத்த ஞானமே இன்றி, அவர் கொடுத்த ஞானப்படி நடந்து கொண்ட அனுபவங்களை இன்றி எனது எதுவுமே இல்லை. எல்லாம் என் தந்தை சிவனுக்கே அர்ப்பணம். நம சிவ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர்.